வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன். கிரீன் சட்னி, ஸ்வீட் சட்னி, ரெட் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த 3 சட்னியும் நாம பானிபூரி, பேல் பூரி, மசால் பூரி, சமோசா, கச்சோரி, டிக்கி பூரி எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த 3 சட்னி இருந்தால் போதும், நம்ம இது எல்லாமே ரெடி பண்ணிடலாம் சீக்கிரமாக. ஃபஸ்ட்டு க்ரீன் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொத்தமல்லி 1 கப் எடுத்திருக்கேன், 4 பச்சை மிளகா, 1/2 கப் புதினா, உப்பு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம், லெமன் சாறு 1 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் சீரகம். இதை எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். மிக்சி ஜாரில் கொத்தமல்லி போட்டுக்கலாம், புதினா, பச்சை மிளகா, சீரகம், உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம், லெமன் ஜூஸும் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்சியில் நல்லா அரைச்சிக்கலாம். பாருங்கள், நான் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை பவுலில் மாற்றிக்கலாம். க்ரீன் சட்னி செய்கிறதுக்கு 10 நிமிஷம் தான் ஆச்சு பாருங்கள். அதுக்குள்ளே நான் க்ரீன் சட்னி ரெடி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஸ்வீட் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன் நான். 10 பேரிச்சம்பழத்தை ஒரு கப்பில் தண்ணி ஊற்றி அதில் போட்டு 1 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். ஊற வச்ச பேரிச்சம்பழத்தை ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸுக்கு புளியை சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அது கூட போட்டுக்கலாம். வெல்லம் 1 கப் போட்டுக்கலாம், கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இதை எல்லாத்தையும் இப்போ நம்ம குக்கரில் வேக வச்சுக்க போகிறோம். குக்கரில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு அது மேலே இந்த கிண்ணத்தை எடுத்து வச்சுக்கலாம். இது வேகிறதுக்காக ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணி இருக்குது, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். குக்கருக்குள்ளேயும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. குக்கர் மூடி போட்டு மூடிக்கலாம். ஒரு விசில் வந்ததுமே கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நான் குக்கரில் ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், எவ்வளோ நல்லா வெந்திருக்குன்னு. கொஞ்சம் சூடு ஆறினதும் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா சூடு ஆறிடுச்சு. இதை மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். இது கூடவே சீரகத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம், மஞ்சள் தூள் 1 சிட்டிகை, பெருங்காயத்தூள் 1 சிட்டிகை, வெறும் மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் 1/2 ஸ்பூன், லெமன் சாறு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதை எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். நான் எல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்கிட்டேன். எவ்வளோ நைஸாக அரைச்சிருக்கேன் பாருங்கள். இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ஸ்வீட் சட்னி செய்கிறதும் ரொம்ப ஈஸி, ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். பேரிச்சம்பழத்தை மட்டும் 1 ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சுட்டா போதும். இதுவும் 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். ஸ்வீட் சட்னி ரெடி ஆகிடுச்சு. ரெட் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். காஷ்மீர் மிளகாய் 10 நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன், 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். உப்பு கொஞ்சமாக எடுத்துக்கலாம், வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், பூண்டு கொஞ்சம் எடுத்து தோல் உரித்து வச்சுருக்கேன், லெமன் சாறு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிக்சி ஜாரில் 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்க காஷ்மீர் மிளகாவை போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், பூண்டு, லெமன் சாறு 1 ஸ்பூன் போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். எல்லாத்தையும் நான் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ரெட் சட்னி ரெடி ஆகிடுச்சு. ஸ்வீட் சட்னி, க்ரீன் சட்னி, ரெட் சட்னி 3 ரெடி ஆகிடுச்சு. இந்த 3 சட்னியுமே நான் பேல் பூரி, மசால் பூரி, பானி பூரி, சேவ் பூரி, டிக்கி பூரி, சமோசா, கச்சோரி இது எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். இதை கண்டிப்பாக நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எல்லோரும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். பிரியாஸ் கிச்சன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.